ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று, அதாவது மார்ச் மாதம் 31வது நாள் 2024. இன்று மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இன்றைய தினம், அதாவது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில், அதாவது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் புதிய சுப காரியங்களை துவங்க வேண்டாம். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை. இன்றைய தினத்தில், அதாவது கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், 3 கிரகங்களும் மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்களும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன் ஜோதிட துளிகளை பார்க்கலாம் வாங்க. இன்று நம்ம ஜோதிட துளிகள்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில யோகங்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே நம்ம பார்க்கக்கூடிய சில யோகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம நேற்று பத்ரா யோகத்தை பற்றி பேசணும். அதுக்கு முதல் நாள் அம்ச யோகத்தெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். இன்று நம்ம என்ன பார்க்கலாம், என்ன பேசலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, பொதுவாகவே இன்றைய தினத்தில், அதுவும் குறிப்பாக நமக்கு எப்படி இருக்கும், ஏது இருக்கும், அதுவும் எனக்கு இந்த யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம பஞ்சமகா புருஷ யோகம் நிறைய பேசிட்டு இருக்கோம். அதே வகையில் இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு யோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு யோகம் தான். ரூச்சக யோகம் சொல்லுவாங்க. அந்த ரூச்சக யோகம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சில யோகமும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரூச்சக யோகம்னா செவ்வாயால் வரக்கூடிய யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பலம் பொருந்தி இருந்துச்சுன்னா அவங்களுடைய கட்டு மஸ்தான ஆள் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில யோகங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசும்போது, அந்த ரூச்சக யோகம்ன்றது செவ்வாயால் வர்றதுன்னு சொன்னோம் இல்லையா. பெரிய பெரிய கேப்டன்ஸ்லாம் இருக்காங்களே, நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா படைத்தளபதிகளுக்கெல்லாம் இந்த யோகங்கள் மிக முக்கியம். இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ், அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த யோகம் வந்தால் நிச்சயமாக பெரிய டாப் லெவலில் இருப்பாங்க. ஹெட்டாக இருப்பாங்க. ஒரு 1000 அதான் படைத்தளபதினா அத்தனை பேரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு யோகம் சொல்லலாம். எங்கே இருந்தால் இந்த யோகங்கள்லாம் வருது அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது ஜாதகத்தில் அல்லது ராசி கட்டத்தில் 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ பெற வேண்டும். ஆட்சி பெறக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா மேஷம் மற்றும் விருச்சிகம். உச்சமாகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சரிங்களா? ஸோ அதனால் இந்த யோகத்தை பற்றி பேசிட்டே போனால் நிறைய பேசியிருப்போம். நிறைய தொடர்களில் பேசியிருப்போம். இப்போ தொடர்ந்து இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலே பார்த்தீங்கன்னாலே ரத்தம் சுத்தமாக இருக்கும். நல்ல பிளட் டொனேட் பண்ணலாம் அவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சுத்தமான ரத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அதாவது ரத்தக்காரகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த செவ்வாய்க்கு பல பேர் இருக்காங்க. பூமிக்காரகன், இரத்தக்காரகன், தாம்பத்தியக்காரகன், மங்களக்காரகன். மங்களம் என்றாலே வந்து என்னது சுப விஷயத்தை குறிக்குது. ஸோ அந்தளவுக்கு அருமையான ஒரு கிரகம் என்று பார்த்தீங்கன்னா இந்த மங்களக்காரகன். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. சரிங்களா? சரி, இன்று வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோச்சக யோகம் வந்து இருக்கிறவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, மனைன்னு பயங்கரமாக இருக்குங்க. அவங்களுக்கு இந்த வீட்டு வாடகை வர்றது, இடம்லாம் சொல்லுவாங்க லேண்ட்லார்ட் அப்படின்வாங்களே, பூபதி, பூமிக்கே அதிபதி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குலாம் இருக்கும். காரணம் இந்த செவ்வாய் தான். செவ்வாய் வலுத்தா இருந்துட்டாலே போதுங்க. கேட்கவே வேணாம். சொந்த மனை, வீடு, வாகனம் எல்லாமே அவங்களுக்கு அமையும். அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாங்க அருமையா. சரிங்களா? செவ்வாய் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்குலாம் பிரதர்ஸ்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தம்பியுடையான் படைக்கஞ்சான் வாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சரிங்க, நம்ம இப்போ வேறு என்ன மாதிரியான விஷயங்களும் வேறு ஏதாவது யோகங்களை பற்றியும் பேசுகிறாங்க. புதாத்திய யோகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்ன யோகம் அப்படின்னு கேட்குறீங்க? நான் சொல்கிறேன். புதனும் சூரியனும் ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் வந்து புதாத்திய யோகம். அப்படி இருக்கவும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எக்ஸ்பர்ட் அப்படின்ற அந்த பெயர் வேணும்னா இந்த புதாத்திய யோகம் மிக அவசியம். ரொம்ப டேலண்டடான பர்சனாக இருப்பாங்க. சரிங்களா? சரிங்க, இந்த அதாவது பார்த்தீங்கன்னு புதாத்திய யோகம் வருது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்வாங்களா, அறிவாளி, நல்ல கணக்கில் நல்லா போடுவாங்க, ஆடிட்டர்ஸு, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வந்து அவங்க ரொம்ப மினர்வார்கள் சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோகங்களை பற்றி பேசும்போது ரோச்சக யோகம்லாம் முதல்ல பேசினோம் இல்லையா? அந்த யோகத்துலேயும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபு, பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கவங்களுக்குலாம் செவ்வாய் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் புதனும் சூரியனும் நல்லா இருந்துட்டாங்களும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த யோகத்தினால நல்ல ஒரு நிரந்தர பணி கிடைக்கும், சாப்பாட்டுக்குள்ள கஷ்டம் வராது, இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த செவ்வாய் பற்றி சொன்னப்பையும் நான் சொன்னேன், சகோதர காரகன் சொல்லியிருக்கேன், நில காரகன் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு செவ்வாயை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புதாத்திய யோகம்னும் போது இந்த எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, ரொம்ப நிபுணத்துவ யோகம் தமிழில் அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப அதில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர். பாண்டித்யம்னா ரொம்ப அறிவாளி, ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாண்டித்யம் சொல்லுவாங்க. அவர் என்னப்பா அந்த சப்ஜெக்டில் அவர் பிஹெச்டி அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் இந்த யோகத்தில் தாங்க வருது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிகிட்டே போகலாங்க. சரிங்களா? சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச அந்த புதனோட கேரக்டர் என்ன, சூரியனோட கேரக்டர் என்ன அப்படின்னா பார்க்குறச்ச புதன் யார் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோடையே தாங்க சுற்றிட்டு வருவார். அது ரொம்ப ஸ்மால் பிளானட் சொல்லுவாங்க, குட்டி கிரகம். ஆனால் ரொம்ப சொல்லுவாங்களே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்வாங்களே, அது மாதிரி விஷயம்லாம் இந்த புதனுக்கு இருக்கு. சூரிய பகவான் புதனும் பகையெல்லாம் கிடையாது, ரொம்ப நட்பு. இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றாக இருப்பது ரொம்ப சிறப்பு. ஆமாங்க. அதே மாதிரி புதனுக்கும் சனி பகவான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான். சரி, இந்த புதாத்திய யோகத்தினால வந்து பல விதங்களையும் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, நிர்வாகத்திறன் ரொம்ப அருமையாக இருக்கும். MBA படிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம். அதற்கெல்லாம் இந்த புதனும் சூரியனும் மிக அவசியம். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். தனாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச சுக்கிர பகவான்.
அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. அதுவும் எங்கன்னா லாபஸ்தானத்தில். பொதுவாகவே வந்து இந்த லாபஸ்தானன்றது முக்கியமான இடம். அதுவும் தனஸ்தானாதிபதி போய் அங்கே போய் உட்கார்றது பெரிய அளவில் பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெறுகின்றார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு விசேஷம், ராகு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமைஞ்சிருங்க. குரு பகவான் தான் ஜென்மத்தில் இருக்காரு. அதுவும் மோசமாலாம் இல்லை. உங்களுடைய பாக்கியாதிபதி ஜென்மத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ திருமணம் ஆகாத மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குருபலம் வந்திருக்கு. இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வழக்குகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் இன்று ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலையும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் திக்பலம் பெற்றிருக்கிறாருங்க 10வது இடத்துல. அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன் இதனுடைய சேர்க்கைகள்லாம் இந்த சொல்லுவாங்க கல் மண் வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஆர்கிடெக்சர் கூட சொல்லலாம். அதாவது டிசைன்லாம் பண்ணுவாங்க, வீடு பிளான் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லிகிட்டே போகலாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்குன்னு குறிப்பாக பார்க்கும்பொழுது அதுவும் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ரொம்ப நீங்களே இப்போ ஷைனிங்காக இருப்பீங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அதாவது வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார்? புதன் பகவான் தான். இன்று சந்திரனும் ரொம்ப சிறப்பாகவே இருக்காரு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு கூட்டு தொழிலாளிகள் முன்னேற்றம் காண்பர். அதிகமான விற்பனைகளும் இன்னைக்கு ஆகும். நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீங்க. இன்று சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய வீட்டு வேலைக்கோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்று தம்பதியிடையே ஒரு அன்பு பலப்படும் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்று மிக அருமையாகவே உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். சந்திரனுடைய நிலை வந்து ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது சந்திரன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்குறச்சு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து முக்கியமான ஸ்தானம் தாங்க, உபஜய ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டான நேரத்தில் உணவு மருந்துகளைலாம் சாப்பிடணும். அது குறிப்பாக அந்த நீரிழிவு நோயாளிகள் சொல்லுவாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் தங்களுடைய சுகர் கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுக்கணும். கூடுமானவரை கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பழங்கள் சாப்பிடுங்க, நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அவருடைய நிலை எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கச்சுன்னா அஷ்டமஸ்தானத்தில் புத்தனுடன் சேர்ந்து புத்தாத்திய யோகத்துடன் ராகுடன் சேர்ந்திருக்காருங்க.
அதனால் பல விஷயங்களின் நன்மைகள் உங்களுக்கு நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் மிக சிறப்பாக உள்ளார். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். உங்களுடைய கடத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக அருமையாகவே ஆட்சி பெறுகின்றார். நல்ல ஒரு அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் உடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளதா. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. நிச்சயமாக நல்ல அளவுக்கு பணம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் துணிந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் 7 போய் அழகாக உட்காந்துருக்காரு. அதனால் இந்த மெயினாக இந்த புதனோட வேலையை என்ன தெரியுவாங்க, இந்த ஏஜென்சிஸ் புரோக்கர்லாம் சொல்லுவாங்கள்ல, வாங்கி விற்கிறது, நடுவில் பேசி சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் இந்த புதனோட வேலை தாங்க. அந்த புதன் ஒரு ஜாதகத்தில் சூப்பராகவே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அம்மன் பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் கிரகம் தான். அதனால் அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று இந்த முக்கியமான பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நல்லபடியாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலையும் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு. இன்று வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் நிகழும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். உங்களுடைய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். முடிந்தால் அவருடைய கேரக்டர், அதாவது நடத்தையில் கொஞ்சம் கண்காணித்து இருப்பது நல்லது. நம்ம ஃபோன் பேசுகிறாங்களோ அல்லது அவங்களுடைய வேலைகள் பண்ணும்பொழுது கொஞ்சம் வீட்டுக்கு அக்கறை இல்லைன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அது அவர்களுக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லதுங்க. சரி, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச லக்ஷ்மி தாயாரை மனதார நேசியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். சுகஸ்தானத்தில் இருக்கிறனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்குறச்ச, அதுவும் செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறனால மெயினாக இந்த உரங்கள் கெமிக்கல்ஸில் இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் அதிகமான விற்பனைகள் கூடி அதிகமான ஆர்டர்களும் கிடைக்கும், லாபங்களையும் பெறுவீர்கள். இன்சென்டிவ் போனஸ் நம்மளாம் சொல்லுவாங்க, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பிட வேண்டியது முக்கியமானதுங்க. யாருன்னா அந்த செவ்வாய் பகவான், அவரை நீங்கள் கும்பிடுங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்புங்க, சிவப்பு ஆரஞ்சு. அதில் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இன்றைக்கி போங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் மட்டும் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்னா தனஸ்தானத்தில் வீட்டுருக்கிறது ரொம்ப விசேஷம். அவ்வாறு இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம்னு சொல்லக்கூடிய அந்த சனி ஆட்சி பெறுகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆயில் ஐட்டம்ஸ், எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கு
மற்றும் நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்குது, அதாவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இன்று விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதுக்குண்டான விண்ணப்பங்களை இன்று நீங்கள் அனுப்புங்க, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும். இன்று பார்த்திங்கன்னா பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா பெரும்பாலை வணங்குங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள், முக்கியமான ஒரு நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவி புரிகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குருவும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே தான் இருக்கார். இன்று அது குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். இன்றைய தினத்தில் ஆசிரியர்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இன்று எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி போயிட்டு சுவாமியை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சித்தரை வழி பிடிச்சிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச சித்தர் வழிபாடு மிக முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கிறார். ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றுமை நிகழ்கிறது. குறிப்பாக உடைய மூத்த சகோதர சகோதரி வழிகள் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா ராசியிலேயே ஆட்சி பெறுவதனால இருக்கிறனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழ்கிறது. இன்று பார்த்திங்கன்னா முக்கியமானது இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்ட முடியும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் அந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அதுக்குண்டான முயற்சிகளையாவது இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச ஐயனாரை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாக வெற்றிருக்கின்றார். அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஜம்மன்னு செவ்வாய் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பணம் தேவைக்கேற்ப கொண்டே தான் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களுக்கு மேலாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. நீங்கள் விரும்பியவரை கைப்பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தம்பதியிடையே அன்பு பலப்படும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.